நீங்கள் saree ப்ரீ ப்ளீட்டிங் மூலிமா மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம கஸ்டமருக்கு எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட் கேட்கணும், என்ன மாதிரி ப்ரீ ப்ளீட் சீக்கிரமாக பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்ம என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் முதலீடே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரீ ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரீ ப்ளீட் எடுக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா பல்லு ப்ளீட். இந்த பல்லு ப்ளீட் வந்து நான் வந்து ஹேண்ட் யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, சாரியோட உள்பகுதி, அதாவது இந்த சொரன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டிசைன் இல்லாத பகுதி வந்து நான் எண்ணெய் பார்த்துருக்கிற மாதிரி வச்சுட்டு, நல்லா ஷைனிங்காக இருக்க சாரியோட வெளிப்பகுதி வந்து டேபிளை பார்த்துருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்படி எடுக்கையில் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிற போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃபாக குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர்ற அந்த பார்டர் மட்டும் ப்ராடாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகுன்னா, நம்ம உள்ளே இருக்கிற ப்ளீட் எல்லாமே வந்து ஈவனாக ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். நம்மளோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கம்பல்சரி கேட்கணும். ஏன்னா எல்லா கஸ்டமருமே ஒரே மாதிரி வந்து விருப்பமாக இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து பார்டர் கொஞ்சம் ப்ராடாக கேட்பாங்க, சில பேர் வந்து பார்டர் கொஞ்சம் குட்டியாக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீப்ளீட் பண்ணுறப்ப வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக கஸ்டமர்கிட்ட கேட்குற விஷயம், உங்களுக்கு வந்து பார்டர் வந்து எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் கேட்கணும். அதர்வைஸ் நீங்கள் உள்ளடுக்கிற ப்ளீட் எல்லாமே எவ்வளோ குட்டியாக எடுத்தாலும் அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம வந்து ப்ளீட் வந்து நம்ம அயர்ன் பண்ணுறப்ப அப்படியே ஸ்டேபிளாக நின்றுக்கும். பட் இந்த பார்டர் மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து குட்டியாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னுமே கொஞ்சம் ஃபேட்டாக தெரிவாங்க. ஸோ அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்காது. அடுத்த நிமிஷம் நம்மகிட்ட வந்து உங்களுக்கு ஓகே கொஞ்சம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் வர்றப்போ நீங்கள் வந்து கேட்க வேண்டிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வந்து பஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்கணும். ஸோ அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பல்லு ப்ளீட் ஹைட்டு. அதே மாதிரி தான் நம்மளோட கஸ்டமருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பல்லு ப்ளீட் ஹைட் வந்து வைக்கணும். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குற ரெண்டாவது விஷயம் வந்து பல்லு ப்ளீட் ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குங்க. ஸோ இது வந்து நான் சொல்கிறது வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு. இதே வந்து உங்களுக்கு டைரக்ட் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்களே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருவீங்க இல்லைங்களா. ஸோ நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸுங்கிறப்போ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் மட்டுமே வச்சுட்டு நீங்கள் வந்து அது அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் வந்து ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இது வந்து என்னுடைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து காஞ்சிபுரம் சில்க் சாரீ. அவங்களோட மெஷர்மெண்ட் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் மட்டும்தான் கேட்டுக்கிட்டேன். பட் அவங்களுக்கு வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் என்ன எப்படி எடுக்கணும்னு சொல்ல தெரியல. ஸோ நான் என்ன கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, அவங்களோட ஹைட் அண்ட் அவங்களோட வெயிட். ஸோ நம்ம இதை மட்டுமே வச்சு வந்து நம்ம ப்ளீட் எடுக்கலாம். பட் நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. எப்படி அவங்களோட ஹைட்டு ப்ளஸ் வந்து வெயிட்டை மட்டும் வச்சு நம்ம எப்படி எடுக்க முடியும்னு அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேங்க. பட் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் கேட்டுட்டு நான் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பல்லு ப்ளீட் ஹைட். ஓகேங்களா? அதாவது முந்தானை வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு கேட்கணும். ரெண்டாவது அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் கேளுங்க. மூணாவது அவங்களோட பர்ஸ்ட் சைஸ் கேளுங்க. அதாவது செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் சைடில் அடிக்காமல் கரெக்டாக வந்து நீட்டான லுக்கில் வந்து நம்ம வந்து ப்ளீட் பண்ணி தர முடியும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பின் பண்ணுற சேஃப்டி பின்ஸ் வந்து ஹைட் பண்ணி பின் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ப்ளீட் பல்லு ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி வந்து பின் பண்ணிக்கிங்க, நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி. ஓகே, இப்போ செகண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட். இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம செஸ்ட் ப்ளீட்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து செஸ்ட் ப்ளீட்டுன்னு சொன்னால் தெரியும். ஸோ நம்ம வந்து முந்தானை வந்து நம்ம ஷோல்டரில் பின் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வருவோம் இல்லைங்களா, இழுத்து கொண்டு வருவோம் இல்லையா. ஸோ அந்த போர்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட பர்ஸ்ட் சைஸ், செஸ்ட் சைஸ் வந்து நீங்கள் அது வந்து கண்டிப்பாக கேட்டுக்கணும். தாராளமாக நீங்கள் கேட்கல, கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருத்தவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராடாக வச்சு கொடுத்தாலும் அசிங்கமாக இருக்கும். சில பேர் ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப குறுக்கிட்டிங்கனாலும் அவங்க ரொம்ப சைடில் தெரியுதுங்க, ரொம்ப ஆக்வர்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பர்ஸ்ட் சைஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு சில பேருக்கு ரொம்ப டவுட் வர விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஷோல்டரில் பின் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரங்க இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி மடிக்கிறது வந்து எவ்வளோ தூரம் மடிக்கணுங்கிற டவுட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள்
எல்லாருக்குமே இருக்கிற இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரெட் பண்ற இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து எவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க அயர்னிங் டேபிள் யூஸ் பண்றவங்களா இருந்ததுன்னா 2 செட்டப்ல பண்ணுங்க. இல்ல நீங்க கொஞ்சம் லாங்கா இருக்கிற டேபிள் நம்ம வீட்ல யூஸ் பண்ற நார்மல் டேபிள் யூஸ் பண்றவங்களா இருந்ததுன்னா, 1 மீட்டர் வரைக்கும் நீங்க வந்து அயர்ன் பண்ணா போதும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் ப்ளீட். ரொம்ப சென்டர் ப்ளீட் தான் வந்துட்டு என்ன பண்ணும் பல்லு ப்ளீட்டுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமோ, அதே மாரி தான் இந்த சென்டர் ப்ளீட். ஏன்னா, இதில வந்து நம்ம வெரைட்டியாக நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். நல்லா ஃப்ளஃபி டைப் ப்ளீட்ஸ் கொண்டு வரலாம். இல்ல நார்மலா வந்து ஃப்ளாட்டடா நம்ம வந்து அயர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ளீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பல்லு ப்ளீட் எடுக்கிற மாதிரியே ஹேண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி கட்டை விரல் நான் எடுக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா, கட்டை விரல், சுண்டு விரல ஒரு சைடு பிடிச்சிட்டு, நாள்காட்டி விரல வந்து சப்போர்ட்டுக்கு நான் வச்சுக்குவேன். எவ்வளோ ஹைட் நம்மளுக்கு வேணுமோ. இது வந்து கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கை வந்து வரும். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்க அதில ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்கன்னா, அது வந்து உங்களோட ஸ்டைல்ல நீங்க எப்படி வந்து அதை வந்து அவுட்புட் கொண்டு வரீங்கன்னு தான் பார்க்கணும். அதை வந்து பர்ஃபெக்ட்டா கொண்டு வாங்க. அதுவே வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே. நான் வந்து இப்போ வந்து ப்ளீட் எடுத்துட்டேன். நான் எப்பவுமே ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருவீங்க இல்லைங்களா? அப்படி பண்ணா என்ன ஆகும்னா, நம்ம ஆல்ரெடி என்னதான் வந்து ப்ளீட் வந்து எடுத்தாலும், டப்புன்னு என்ன ஆயிரும் அப்படின்னா, கலஞ்சிருங்க. ப்ளீட் வந்து அப்படியே நழுவிட்டு வந்துடுற மாதிரி ஆயிரும். சில சாரீஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் சில்க் சாரீலாம் வந்து நீங்க யூஸ் பண்றப்போ, கண்டிப்பா ப்ளீட் வந்து நிக்காது. அப்போ அதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, இந்த பார்டர் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா? எப்படியுமே எப்படி இருந்தாலுமே வந்து சாஃப்ட் சில்க் சாரியா இருந்தாலுமே பார்டர் போர்ஷன் வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கையில வந்து நல்லா தேய்ச்சு விட்டுட்டிங்கன்னா, இந்த மாதிரி லைன் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ளீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட ஆரம்பிச்சிடலாம். ஒரு சில பார்டர்ல இன்னுமே ஹெவியா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ நான் அந்த மாரி இருக்கிற பார்டருக்குலாம் என்ன பண்ணிக்கணும் அப்டின்னா, நல்லா அந்த பார்டருக்கு மட்டும் ஒரு அயர்ன் பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ளீட் வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணையில, உங்களுக்கு வந்து டக்குனு நீங்க வந்து ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே வந்து இதுதான். இந்த இடத்துல வந்து ப்ளீட் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுல தான் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா அப்புறம் அதில பாதி டென்ஷன் ஆயிருவாங்க. டைம் ரொம்ப போகும். சாரி வந்து ப்ளீட் பண்றதுக்கே ரொம்ப ஐயோ! என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்க வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாரி அதே பார்ட் வந்து அப்படியே டேபிள்ல ஒரு பெக் வச்சு செட் பண்ணிருங்க. இப்போ பாட்டம் போர்ஷனுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க கீழ வந்து நம்ம ஒவ்வொரு ப்ளீட் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் நீங்க எடுக்கையில, டாப்ல வந்து நம்ம எந்த டிசைன்ல வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த ஃபோல்டு வந்து அப்படியே லார்ஜ் எட்ஜ் வரைக்கும் வரும். என்ன கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பட் அதை வந்து நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஆ ரொம்ப ஈஸியா இருக்கும். எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா போர்ஷனுமே எடுத்துட்டு வந்துட்டு இந்த சென்டர் ப்ளீட்ல வந்து ரொம்பவே வந்து டயர்ட் ஆயிருவாங்க. ஸோ நான் என்ன அந்த ப்ளீட் வந்து கையோட அ கலையாம இருக்கிறதுக்காக ஒரு பெக் வச்சு நான் செட் பண்ணிருவேன். இல்ல நீங்க வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு கூட நீங்க வந்து பின் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க இந்த வீடியோ பாருங்க. நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். கைய வந்து உள்ள வச்சுட்டு, கரெக்ட்டா ஒரே மாதிரி அதாவது டாப்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன ஃபோல்டுல வந்து நம்ம டிசைன்ல வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ, அதே மாதிரி தான் வந்து எட்ஜ் வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டாவே என்ன ஆகும்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? 2 சாரி 3 சாரிக்கு தான் கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே உங்களுக்கே வந்து கம்ஃபர்டபுள் ஆயிரும். ஸோ எந்த ஒர்க்குமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு. இல்ல எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து எல்லாரும் நெனைக்கிற மாதிரி வந்து வாவ்! சூப்பர்ங்கிற மாரிலாம் வராதுங்க. நானுமே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப லேர்ன் பண்ணிட்டு இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டைல் நம்ம வந்து சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பொறுத்தளவுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஸ்டைல பண்றேன்னா, என்ன பார்த்துட்டு நீங்க வந்து அதே மாதிரி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இதில எப்படி வந்து நான் சொல்லிக் குடுக்குறனோ, அதை வந்து கத்துக்குங்க. அத வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஓகேவா வந்ததுன்னா, ஓகே அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஒண்ணும் தப்பில்ல. பட் நம்ம பண்றது வந்து பர்ஃபெக்ட்டா பண்ணணும். அவ்வளோதான். ஸோ நான் இத என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் வந்து டாப்ல வந்துட்டு அதாவது இந்த பெக் வச்சிருக்கேன் இல்லைங்களா? ஆ என்னுடைய இடது கை சைடு பக்கம் வந்து 2 பெக் வச்சு ப்ளூ அண்ட் கிரீன் வச்சு செட் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம வந்து டக் இன் பண்ற போர்ஷன். ஸோ அந்த போர்ஷன்ல இருந்து நான் வந்து அப்படியே கீழ வர வர கொஞ்சம் லைட்டா அந்த ஒரு வி ஷேப்ல வர மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டா, இந்த சாரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அழகா அந்த சாரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் அந்த விசிறி டைப்ல வரப்போ ரொம்ப அழகா தெரியும்.
ஸோ அதுக்காக நான் வந்து இந்த காஞ்சிபுரம் சில்க் saree வந்து இந்த மாதிரி சென்டர் ப்ளீட் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. நீங்கள் பின் பண்ணுற சேஃப்டி பின்ஸ் வந்து ஹைட் பண்ணி பண்ணுங்கள். அதாவது மேலே டாப்லேயே வந்து பண்ணாமல் கீழே பாட்டமில் நீங்கள் வீடியோவில் ஆல்ரெடி பார்க்குற மாதிரி பாட்டம் போர்ஷனில் வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் எட்ஜில் பாருங்கள், நான் வந்து இதை என்ன பண்ணுறேன்னா செமி ஃப்ளஃபியாட்டாக நான் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அதை வந்து பாக்ஸ் ஃபோல்டு தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து அப்படியே ஃப்ளஃபி டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா அதை ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ளஃபி டைப் சென்டர் ப்ளீட்க்கு வந்து என்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணால் ப்ளீட்ஸ் அப்படியே இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் இது வந்து செமி ஃப்ளஃபி டைப் அப்படிங்கிறனால நான் ப்ளீட்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் லைட்டாக மட்டும்தான் அயர்ன் பண்ணுறேன். அந்த எட்ஜு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்பகுதி இது மட்டும்தான் நான் வந்து அயர்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டக்கின் பண்ணுற போர்ஷன்லேருந்து கீழே வந்து கால் வரைக்கும் இருக்கிற போர்ஷன் வரைக்குமே நீங்கள் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஈவன் மெஷர்மெண்ட்டில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சாரீஸ் வந்து ப்ரீப்ளீட் பண்ண நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக நீங்கள் என்னை வந்து வீட்டிலேருந்துட்டே மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். saree வந்து எப்போவுமே வந்து உள்பகுதி வந்து வெளியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது சாரியோட ஷைனிங்காக இருக்கிற பகுதி வந்து டேபிளை ஒட்டி இருக்கிற மாதிரியும் ஷைனிங் இல்லாத பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம உள்ளே சொருகிற பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து முன்னாடி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அதையவே வந்து ஒரு 3 ஃபோல்டாக மடிச்சுக்குங்க. இந்த ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து பாக்ஸ் ஃபோல்டு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம மடிக்கிறதுக்கு இந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கைட்லைனாக இருக்க போகுது. இவ்வளோ தூரம் தான் மடிக்கணும், நான் மடிக்கிற மாதிரி தான் நீங்களும் மடிக்கணும், அதுதான் பாக்ஸ் ஃபோல்டிங் அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்களோட ஸ்டைல் இது வந்து நீங்கள் வந்து இல்லை நம்ம குட்டியாக மடிக்கிறதா இருந்தாலும் மடிச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கிற மாதிரி இருந்தாலும் மடிச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ். பட் இந்த நான் பண்ணுற இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த முந்தான பார்ட்டை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ அந்த ஷோல்டர் பின்னிலிருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 ஃபோல்டாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இந்த ஏரோ மார்க் காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து பேஸாக வச்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த அந்த நம்ம ஷோல்டர் பின்னிலிருந்து நம்ம இந்த ஏரோ மார்க் இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ அந்த ஹைட் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அதை அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறேன் நான், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற இந்த பார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கணும். சில பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் இந்த இது வந்து அப்படியே கசகசன்னு நம்ம மடிச்சிடறோமே, ரொம்ப ஒரு மாதிரி அப்போ கசகசன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு பேக் சைடு வர்ற போர்ஷனுங்க. ஸோ இந்த போர்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப கசகசனெல்லாம் தெரியாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபோல்டிங்கில் கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட்டு தான் வந்து நீங்கள் அப்படியே எடுத்து போட்டு விடுறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அதனால் ப்ளீட் வந்து ரொம்ப கசங்கி இருக்குமோ அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகே, இது அப்படியே வந்து உங்களோட ரைட் சைடு ஒரு ஃபோல்டும் லெஃப்ட் சைடு 2 ஃபோல்டு அப்படியே எடுத்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டோட போர்ஷன், இது அப்படியே உங்களோட பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஃப்ரண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பல்லு ப்ளீட் போர்ஷன் வந்து அப்படியே 2-3 ஃபோல்டாக மடிச்சு விட்டு உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாலிபேக் பேக் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா நீங்கள் பாலிபேக் பேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களோட கஸ்டமருக்கு வந்து நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம். ஸோ உங்களோட ஸ்டைல் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் பண்ணுவீங்களா, இல்லை ரெக்டாங்குலர் ஷேப்பில் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன், இதே வந்து சென்டரில் வரலாம், பல்லு ப்ளீட் வந்து சென்டரில் வர மாதிரி பண்ணுவேன். ஸோ உங்களோட ஸ்டைல் வந்து என்னன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.